لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. السلام عليكم ورحمة الله وبركاته. ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வசஹலன் ஒமர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கடந்த காணொளியில் பெண் பிள்ளைகளின் சிறப்புகள் மற்றும் அவர்களுடைய மகத்துவம் குறித்து நாம் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசினோம். இந்த காணொளியில் பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் பேண வேண்டிய உரிமைகள், பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பத்தில் 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தை உங்களுக்கு முன்னால் நான் வாசித்து காண்பித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ரீம் என்ற 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தை சொல்லி காண்பிக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாகும். அந்த நரகத்தின் மீது கடினமான வானவர்கள் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது ஏவப்படுகின்றதோ அவர்கள் அதை செய்து முடிப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போது பிள்ளைகளை ஒருவர் தனது குடும்பத்தை நரகத்திலிருந்து காப்பாற்றுவது அவருடைய கடமையாக இருக்கின்றது. நரகத்திலிருந்து எப்படி காப்பாற்றுவது? தானும் நரகத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு என்ன வழி? ஒரே வழிதான். ஒருவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டும். அதே போல தன் குடும்பத்தையும் இஸ்லாமிய முறைப்படி அவன் வாழ வைக்க வேண்டும். தன் குடும்பத்தை அல்லாஹுக்கு கட்டுப்பட வைக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட வைக்க வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லிம்களாக அவர்களை வாழ்வதற்கான தர்பியாவை தன் குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும். அவர்களை தொழுகையாளிகளாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, ஹலாலை பேணி நடக்கக்கூடியவர்களாக, ஹராமை விட்டு வாழக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவது, அதற்கான முயற்சி எடுப்பது குடும்ப தலைவர் மீது கடமையான ஒன்றாக இருக்கின்றது. எனவே நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, அவர்கள் தன் குடும்பத்தாரை குறித்து, அவர்களுக்கு தொழுகை குறித்து ஏவி வந்தார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா, தன் குடும்பத்திற்கு தொழுமாறு ஏவி வந்தார்கள். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மிக அழகான ஒரு துவாவை அல்லாஹ் சொல்கின்றான். வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள். ஒரு உண்மையான மூமினுக்கு எப்பொழுது கண் குளிர்ச்சி ஏற்படும்? ஒரு உண்மையான மூமினுக்கு அந்த கண் குளிர்ச்சி ஏற்படுவது எப்போது என்றால், அவருடைய குடும்பத்தார்கள்
மார்க்கத்தை சரியாக நடைமுறைப்படுத்தும் பொழுது தன் மனைவியை அவர் பார்க்கிறார், அந்த மனைவி தொழுகையை நிலைநாட்டுகிறாள், குர்ஆனை ஓதுகிறாள், பிள்ளைகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்கிறாள், பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறாள், அந்த பிள்ளைகளை தொழுகை முறைகளை சொல்லிக் கொடுக்கிறாள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாள். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு உண்மையான மூமினுக்கு சந்தோஷம் ஏற்படும். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் ஒரு உண்மையான மூமினுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் எதுவென்றால், அவனுடைய மனைவி, அவனுடைய மக்கள், அவனுடைய பிள்ளைகள் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனை மனனம் செய்கிறார்கள், ஹலாலை பேணி நடக்கிறார்கள், ஹராமான காரியங்களை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அதுதான் அவனுக்கு மகத்தான சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் அவனுக்கு எது கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. நபிமார்கள் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள், வலிமார்கள் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள், அல்லாஹுடைய அடியார்கள் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள், இறை நேசர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகிய உபதேசத்தை நாம் பார்க்கும்போது தன் பிள்ளைகளுக்கு எவ்வளோ அழகான உபதேசம் செய்கிறார்கள். அதில் செய்த முதல் உபதேசம், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனை நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது. அப்போ ஒரு பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து, அதாவது வளர்க்கும்போது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் தௌஹீத், அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஏகத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன்தான், அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தவன், அவன்தான் எல்லா வணக்கத்திற்கும் தகுதியானவன், அவன்தான் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உடையவன் என்று அல்லாஹுடைய அந்த வல்லமை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய மகத்துவம் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. அன்பானவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும்போது ஷிர்க்கை விட்டு தடுக்கின்றார்கள், தொழுகையை நிலைநாட்டுமாறு ஏவுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சொல்கின்றார்கள். என் அருமை மகனே, ஒருவர் என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க முடியாது. இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத் அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹல்லாஹ். ஒரு சின்ன ஒரு கடுகளவு ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பூமியிலே வானத்தில் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். எனவே தப்பு பண்ணிட்டு அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்க முடியாது என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லிக் கொடுத்தார்கள் தன்னுடைய மகனுக்கு. அதே போல நீ பெருமை அடிக்கக்கூடாது, நீ நிதானமாக நடக்க வேண்டும், உன்னுடைய குரலை நீ தாழ்த்தி நீ பேச வேண்டும் என்றெல்லாம் மிக அழகான உபதேசங்கள், மிக அழகான உபதேசங்கள். வஸ்பிர் அலா மா அஸாபக், அதாவது நீ நன்மை ஏவி தீமையை தடு, உனக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள் மீது நீ பொறுமையாக இரு என்கின்ற அழகிய குணங்களை சொல்லி சொல்லி வளர்த்தவர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற நல்லடியார். ஆக பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய தர்பியாவுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் நமக்கு இந்த சம்பவங்கள், இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்று. ஆக முதலாவது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம், தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய மஹப்பத், அல்லாஹுடைய தூதருடைய மஹப்பத்தை அது வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி சொல்லி சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் தன்னுடைய நேசத்தை பற்றி சொல்லி சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். இது முதலாவது செய்தியாக, முதலாவது கடமையாக இருக்கின்றது. இரண்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக இருப்பதினால் அவர்களும் அதே போல வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் எவ்வளவு சொல்கின்றோம் என்பது முக்கியம் அல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாம் அமல்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் விடிய விடிய நாம் எவ்வளவு அவர்களுக்கு உபதேசம் செய்தாலும் அது நாம் அமல்படுத்தாத வரை அது பிள்ளைகள் தம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக பின்பற்ற மாட்டார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை தொழுகை நடத்தும் போது பார்க்கின்றார்கள், தொழுவதை பார்க்கின்றார்கள், நோன்பு நோற்பதை பார்க்கின்றார்கள், குர்ஆன் ஓதுவதை பார்க்கின்றார்கள் என்றால் அந்த நல்ல குணங்கள் தானாகவே அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே
இடம்பெற ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு மாற்றமாக தவறான பழக்க வழக்கங்கள், பொய், பித்தலாட்டம் போன்ற மோசமான குணங்கள் அது நடைமுறைப்படுத்துவதை பிள்ளைகள் பார்க்கும்போது அவர்களும் அப்படித்தான் வளருவார்கள். எனவே நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். துஆ என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுடைய துஆ பிள்ளைகளுக்காக ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிக்க மாட்டான். தஅவத்துல் வாலிதி லிவலதிஹி, தஅவத்துல் வாலிதி லிவலதிஹி, ஒரு தந்தை தன் மகனுக்காக, ஒரு தாய் தன் மகனுக்காக, தன் பிள்ளைக்காக, தன் மகளுக்காக செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரத்து செய்ய மாட்டான், நிராகரிக்க மாட்டான். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகாரம் கொடுப்பான். எனவே நாம் பார்க்கின்றோம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என்னையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. தனக்காக மட்டுமே துஆ கேட்கவில்லை, மாறாக தன் சந்ததிகளுக்காக, தன் பிள்ளைகளுக்காக துஆ செய்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதே போல வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு நீ காப்பாற்றுவாயாக, சிலைகளை வணங்குவதை விட்டு என்னையும் என் சந்ததிகளையும் நீ காப்பாற்றுவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஆரம்பத்தில் இன்னொரு துஆவையும் நான் ஓதி காண்பித்தேன், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். பிள்ளைகளுக்காக நிறைய துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இது குர்ஆனில் நாம் பார்த்த சில துஆக்கள். பொதுவாக பிள்ளைகளை நீ, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய வாழ்க்கையில் நீ பர்க்கத்து செய்வாயாக, அவர்களை நீ உன்னுடைய பொறுப்பில் நீ எடுத்துக்கொள்வாயாக, அவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு ஹலால் ஹராம் என்ன என்பதை நீ அவனுக்கு அதை பேணி நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக என்று பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய துஆ கண்டிப்பாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். எனவே பெற்றோர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு ஹயாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹயானா என்ன? ஹயா என்றால் கூச்ச சுபாவம். ஹயா என்றால் ஒரு விஷயத்தில் ஒருவர் இது அல்லாஹ்க்கு பிடிக்குமா, இது மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றதா என்று யோசித்து அவன் செயல்படக்கூடிய அந்த குணம், அதுதான் ஹயா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான பாடம், வெக்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள். அந்த வெக்க உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்கே பேசணும், எது செய்தால் அல்லாஹ் திருப்தி அடைவான், எது செய்தால் அல்லாஹ் கோபப்படுவான் என்கின்ற அந்த வெக்க உணர்வு நாம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஹயா தான் அல் ஹயா லா யஅதி இல்லா பிகைர், அல் ஹயா கைருன் குல்லுஹு வலா யஅதி இல்லா பிகைர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம் பெற்றிருக்கின்றது. ஹயா தான் முழு நன்மையும் கொண்டு வரும். அந்த வெக்க உணர்வு தான் ஒரு முழு நன்மையும் நமக்கு கொண்டு வரும். அது நன்மை மட்டும்தான் கொண்டு வரும். வெக்க உணர்வு என்பது ஒரு மனிதனிடத்தில் அது நல்ல விஷயத்தை தான் கொண்டு வருமே தவிர அது கெட்ட விஷயங்களை கொண்டு வராது.
அப்போ இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அவசியமானது. யாரிடம் எப்படி பேச வேண்டும், பெரியவர்களை பார்த்து கண்ணியமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிறியவர்கள் மீது எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நின்று செயல்படுத்தி காட்டணும். அதே போல ஐந்தாவதாக அந்த பேச்சு ஒழுக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது அவசியம். பேச்சு ஒழுக்கம், எப்படி பேச வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் நம்மில் சிறியவர்கள் மீது அன்பு செலுத்தவில்லையோ, இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களை கண்ணியமாக நடத்தவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவன் அல்ல. அப்படி என்றால் பெரியவர்களும் எப்படி நடந்து கொள்வது, சிறியவர்களும் எப்படி நடந்து கொள்வது, எப்படி பேசுவது, கண்ணியமான வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துவது என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிறார்கள், நாம் சந்தோஷமாக இருக்கும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம், கோபத்தில் இருக்கும்போது நம்முடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகின்றன என்று நம்முடைய பிள்ளைகள் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். அதாவது கோபத்தின் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ், நஊது பில்லாஹ், இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது. சந்தோஷத்தின் போது அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கும்போது சுப்ஹான் அல்லாஹ், ஏதேனும் ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது இன்ஷா அல்லாஹ், இது போன்ற அல்லாஹுடைய திக்ரு கலந்த வார்த்தைகள் நாம் அடிக்கடி பயன்படுத்தும் போது அது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரதிபலனை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணித்திற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இப்ராஹிம் என்ற 14வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்தில் நல்ல வார்த்தைக்கு ஒரு அழகான உதாரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான். நல்ல வார்த்தை என்பது, ஒரு தூய்மையான வார்த்தை என்பது ஒரு தூய்மையான மரத்தை போன்றது. அந்த மரத்துடைய வேர்கள் மிகவும் ஆழமாக பிடிக்கும். அது வளரும்போது அது வான் உயர்வுக்கு அளவுக்கு அது வளரும், அது ரொம்ப நாள் நீடிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இந்த நல்ல வார்த்தை என்ன என்று சொல்லும்போது முஃபஸ்ஸீன்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அது மகத்துவம் மிக்கது. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அது அல்லாமல் மற்ற நல்ல வார்த்தைகள் எல்லாமே அது இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் அது நல்ல பிரதிபலனை ஏற்படுத்தும் என்று முஃபஸ்ஸீன்கள் சொல்கின்றார்கள். ஆகையால் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய தர்பியத்தை நாம் மேற்கொள்ளும்போது அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதோடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஜஸாக்குமுல்லாஹு குல்ல கைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.